ஒரு படத்துல கூஸ்பம்ப்ஸ் சீன் இருக்கலாம். ஆனா, ஒரு படமே கூஸ்பம்ப்ஸா இருந்தா எப்படி? துரந்தர் 2 த ரிவெஞ்ச் இஸ் அப்சல்யூட் சினிமேட்டிக் மாஸ்டர் பீஸ். ரைட் ஃப்ரம் எவ்ரி ஃப்ரேம் ஆதித்யா தர் வந்து தன்னோட ஸ்க்ரீன் பிளேனாலயும், தன்னோட டீட்டெயில்டு ரைட்டிங்னாலயும், தன்னோட அந்த ரிசர்ச்னாலயுமே படத்த வந்து பிரில்லியன்ட்டா வந்து எடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ, இந்த பார்ட் ஆக்சுவலி இட்ஸ் நாட் வெரி வெரி ஈஸி ஃபார் டைரக்டர் டூ ஹூக் த ஆடியன்ஸ் ஃபார் 4 ஹார்ஸ். அண்ட் அவரோட தரமான, ஸ்ட்ராங்கான கேரக்டர் ரைட்டிங், ஸ்ட்ராங்கான கேரக்டர் பே ஆஃப் மூலமா ஆதித்யா தர் சக்சீட் பண்ணியிருக்காரு. ஹம்சா அலி இப்போ வந்து ஒரு கேரக்டரா இல்ல. அது ஒரு எமோஷனாவே ஆயிருச்சு. அந்த லெவலுக்கு வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் இந்த படம் பார்ட் 1 எங்க விட்டு போச்சோ, அதே இடத்திலேயே கன்டின்யூ ஆகுது. ஸோ இந்த படத்தோட கதை உங்களுக்கு பார்ட் 1 பார்த்தாலே உங்களுக்கு கெஸ் பண்ண முடியும். 4 மணி நேரம் இதே வந்து ஹூக் பண்ணி எந்த இடத்துலயும் ஸ்ட்ரெச்ட் அவுட்டா இல்லாம, தன்னோட பாலிடிக்ஸ்னாலமும், டிமானிட்டைசேஷன், இந்த ட்ரக்ஸ் அண்ட் ஹம்சா அலியோட ஸ்மார்ட்னஸ் டூ ட்ரிக் த எனிமீஸ். ஸோ இத வச்சே வந்து மொத்த படத்தையும் வந்து செதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஐடியாஸ் எல்லாமே ஃபேன்டாஸ்டிக்கா வந்து வொர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் பொறுத்தவரைக்கும் 1 ஹார் 40 மினிட்ஸ். ஆனா அந்த 1 ஹார் 40 மினிட்ஸ் உங்களுக்கு போறதே தெரியாது. ஏன்னா இனிஷியலி அந்த ஜஸ்கிராத் சிங் ராங்கியோட ஃபிளாஷ்பேக் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 40, 50 மினிட்ஸ் அத எடுத்துட்டு போவாங்க. ஆனா அதுக்கப்புறம் அ டுவர்ட்ஸ் த இன்டர்வல் ஒரு பிரில்லியன்ட்டான ஒரு ட்விஸ்ட்டோடையும், ஒரு அழகான ஸ்மார்ட்டான அந்த ஒரு ரைட்டிங் மூலமும், ஒரு 1 ஹார் 40 மினிட்ஸ் உங்களுக்கு போறதே தெரியாது. அண்ட் அதுக்கப்புறம் படத்தோட பெரிய பிளஸ் வந்து தன்னோட செகண்ட் ஹால்ஃப். செகண்ட் ஹால்ஃப்ல கூஸ்பம்ப்ஸ் சீன் கிடையாது. மொத்தமாவே கூஸ்பம்ப்ஸ் தான். ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் சரி, அந்த கிளைமாக்ஸ்ல ஒரு பிரில்லியன்ட்டான ஒரு ட்விஸ்ட் வரும். அதெல்லாம் சில்லறைய செதுக்க விட்ட ஒரு மொமெண்ட்டு. கூஸ்பம்பான மொமெண்ட். நான் பெருசா எதுவுமே ரிவீல் பண்ணல. இந்த படத்த நீங்க டெஃபினட்டா நீங்க போய் பாருங்க. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரைக்கும் ரன்வீர் சிங்க பத்தி காட் ஹம்சா அலியாவே வாழ்ந்திருக்காரு அவரு. அவர பத்தி புகழ்றதுக்கு வார்த்தையே இல்ல. அந்த லெவலுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அண்ட் அதுக்கப்புறம் டெஃபினட்டா வந்து சாரா அர்ஜுனுக்கான கேரக்டர் ரைட்டிங்கும் சரி, அவங்க அத பெர்ஃபார்ம் பண்ண விதமும் சரி, ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. அதே மாரி அ நம்ம சஞ்சய் தத் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. சௌதரி அஸ்லாமா. அண்ட் அதே மாரி ஜமீல் அப்படிங்கிற கேரக்டரோட ஒரு ஆர்டிஸ்ட் வருவாங்க. அவரு பேர் தெர்ல. அவரும் பிரில்லியன்ட்டா பண்ணியிருக்காரு. அவருக்கான மொமெண்ட்டும் இந்த படத்துல நெறையாவே வந்து இருக்கு. அண்ட் இது போக பல சப்போர்ட்டிங் கேஸ்ட்ல வந்து எல்லாருமே வந்து பிரில்லியன்ட்டா பண்ணியிருக்காங்க. மியூசிக் தான் வந்து இந்த படத்தோட ஹைலைட்ன்னே சொல்லலாம். யஷ்வந்த் சச்தேவ். ஸோ அவரு தான் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ ஒவ்வொரு சீனும் லுட்லேகா யூஸ் பண்ணதா இருக்கட்டும், அங்கங்க அந்த ஒரு தூரந்தர் டைட்டில் ட்ராக் யூஸ் பண்ணதா இருக்கட்டும், பிரில்லியன்ட்டா வந்து பண்ணியிருக்காரு. மியூசிக்கே வந்து பெரிய பிளஸ்ஸு. அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி, ஃப்ரேம்ஸு, கலர் கிரேடிங்கு, எஸ்எஃப்எக்ஸ், விஎஃப்எக்ஸ்ன்னு டெக்னிக்கல் டீமு செதற விட்டுருக்காங்க. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு நல்ல ஒரு படம். புரொடக்ஷன் பட்ஜெட் மொத்தமா பெர்ஃபெக்ட்டா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. இட்ஸ் ஆக்சுவலி எ ட்ரீம் ஃபார் ஹாலிவுட் டூ மேக் ஃபிலிம்ஸ் லைக் திஸ் வித் திஸ் ஹை புரொடக்ஷன் வேல்யூ.